நீங்க 2 பேர் தான் நினைவுல இருப்பாங்க. ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அல்லது இப்ப உள்ள முதலமைச்சர். ஆனா விஜய் அப்படி சொல்லலையே. ஏங்க ஒருத்தர் சொல்ற ஏங்க இது மாதிரி 1000 பேர் சொல்லியிருக்காங்க. நான் யாரையும் குறை நான் கேட்டதுக்காக சொல்றேன். நான் புதிதாக வர்றவங்க எல்லாரும் தன்னுடைய காக்காக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு தாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாங்க போய் 10ஓட 11 இருப்போம்னா சொல்லுவாங்க, நாங்க தான் அடுத்த ஆட்சிக்குன்னு வாங்க. ஏங்க எல்லாரும் தாங்க சொல்றாங்க. ஏங்க அப்படி சொல்றவர் கூட உங்க ஆலமரத்தோட விழுது மாதிரி இருந்தவங்க எல்லாம் வெளியேறி போகும்போது ஏங்க யாருங்க என்னங்க விழுதுன்னு நீங்களா சொல்ற? எனக்கு எம்ஜிஆர் காலத்து இருக்காங்கன்னா அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்க இருக்கு, இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு, அவர் உருவாக்கின கொடி இருக்கு. என்னங்க இவர எல்லாம் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியார் பார்த்து ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்தாபத்தில் அவர் போறான்னா போலாமா? ஏங்க எனக்கு எந்த கட்சி வேணாயா, எந்த பதவி வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அவன் தான் மனுஷன். அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம். அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. எல்லாரும் நீ வாட்டுக்கு விழுது அது இதுன்னு நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான். இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க. இன்னைக்கு கூட ஒரு புள்ளி விவரத்தை போட்டு விட்டுங்க. இதெல்லாம் புள்ளி விவரங்கள்லாம் நிக்குமா? என்னங்க நீங்க நாட்டில் மக்கள் தாங்க எஜமான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அது போடலாம். எல்லா இதுவும் போட்டது நல்லதுதான். அந்த மேலமடை பாலமும் இதே ஏவி பிரிட்ஜ் பாலம், நம்ம கோரிப்பாளையம் பாலமும் நாங்க தான் உருவாக்குனது. எங்க காலத்துல டிபிஆர் தயார் பண்ணப்பட்டது, எங்க காலத்துல நிட ஆலோசனை பண்ணப்பட்டது, எங்க காலத்துல எங்க அம்மா காலத்திலே நிதி ஒதுக்கப்பட்டது. அப்புறம் கூடுதல் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்த குடியிருப்பு அந்த அங்க இருக்கிற ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அமைக்கிறதுக்கு கடைசி நேரத்தில் நார்த் கேட் கோபாலகிருஷ்ணன் தான் வழக்கு போட்டாரு. அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்கை முடிய போகும்போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையாக இவங்க இப்ப தொடங்கியிருக்காங்க. அது எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன அது பேர் வச்சா நல்லதா? வேலுநாச்சியார் பேர் வச்சதுக்கு நாங்க வாழ்த்துறோம். அதை பத்தி இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சொல்லுங்க. அரசியல் தாழ்வுணர்ச்சி காரணமாக சொல்லப்படுகிறதா இல்ல சார்? அமித்ஷா சொல்லிட்டே இருக்காங்க சார். 1000 பேர் சொல்லுவான். வேகாதத்து ஏதாச்சும் வெந்தத்திட்டு எதாச்சும் பேசுவான். பேசுறவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிக்கிறார். நான் இப்போது சொல்றேன், 2026 புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி தமிழகத்தில் மலரும். எடப்பாடியார் தலைமையில அமையும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.